மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு கல்வி நிதியை தர மறுத்து வரும் மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சென்னை மத்திய சுங்கத்துறை அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசின் மிரட்டலுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என தெரிவித்தார். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் எனவும் சூளுரைத்தார். தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். எந்த காலத்திலும் அடக்குமுறைக்கு நாம் அடிபணிய மாட்டோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு அரசையும் சரி, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் 2152 கோடி கல்வி நிதியை வழங்காமல் மத்திய அரசு இழுத்தடிப்பதாக தெரிவித்தார். உங்க அப்பன் வீட்டு பணமா என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் ஹிந்தியை கட்டாயமாக திணித்தால் தமிழகத்தில் மீண்டும் மொழிப்போர் வெடிக்கும் என கூறிய அமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மொழிப்போருக்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். நான் உங்களுடைய மிக பணிவோடு நான் கேட்கிறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன். உங்களோட வீட்டிலேயே வந்து பார்த்தேன். நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட ரெக்வஸ்டே பண்ணணும். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டாதான் என்னங்க, ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்க எடுத்து சொல்றோம். ஆனா நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்றாங்களோ அதான் நீங்க கேட்டுருக்கீங்க. Let me be very crystal clear. We reject NEP 2020. We reject PMC school. We reject Hindi imposition என்பதை நான் சொல்ல. தொடர்ந்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஹிந்தியை திணிக்க முயற்சி செய்தால் தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என ஆவேசமாக தெரிவித்தார். மோடி அவர்களே, நாங்கள் கேட்கிறோம், இருமொழி கொள்கையை படித்தவர்கள் நாசாவிலே வேலை பார்க்கிறோம். இருமொழி கொள்கை படித்தவர்கள் உலக நாடுகளிலே வேலை பார்க்கிறோம். நாங்கள் வட மாநிலங்களில் சென்று நடுவு நடவில்லை, ஓட்டலிலே விடுதிகளிலே பணியாற்றவில்லை, கொளுத்து வேலை செய்யவில்லை. மும்மொழி கொள்கையை படித்தவர்கள் இருமொழி கொள்கை படித்த தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். விசிக தலைவர் திருமாவளவன் பேசுகையில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்கும் மத்திய பாஜக அரசின் கனவு ஒருபோதும் பலிக்காது எனவும் மத்திய அரசு உடனடியாக நிதியை கொடுக்க முடியாது என்றால் கொடுக்க வைப்போம் என்றார். ஒரே தேசம் ஒரே மொழி, அதுதான் அவருடைய கொள்கை. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே ஆட்சி, ஒரே தேசம் ஒரே கட்சி. இதுதான் அவர்களின் இறுதி இலக்கு. சர்வாதிகாரிகளின் சாம்பல் மேடாக டெல்லி உள்ளதாக விமர்சித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழகத்தில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகம் போராட்டம் பற்றி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தெரியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். 2401 கோடி ரூபாய் கொடுக்காமல் வைத்திருக்கிறார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை, அதில் 2118 கோடி ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறார். சாலை துறைக்கும் பணம் இல்லை, எந்த துறைக்கும் தமிழகத்துக்கு பணம் இல்லை என்று சொல்ல நீ யார்? சர்வாதிகாரியா? சர்வாதிகாரிகளினுடைய சாம்பல் மேடாகத்தான் டெல்லி பட்டணம் வாய்த்திருக்கிறது என்று சொல்வேன். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர மறுத்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். அவர் சொல்றார், இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் காலாவதி ஆகிவிட்டீர்கள். அதான் உண்மை. ஆகவே ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லியதற்காக நாட்டு மக்களிடம், தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் 3ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 10ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்புல பாஸ் பண்ணாலும் பிறகு ஒரு பொது தேர்வு என்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிக்கிறது. அதை ஏற்க முடியாது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேசுகையில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலும் இடமில்லை என்றார். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், தயிர் சாதம் சாப்பிடும் உங்களுக்கு இவ்வளவு கோபம் என்றால் நல்லி எலும்பு சாப்பிடும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சாடினார். நிர்மலா சீதாராமன் கதறான். கோபமே வருது மாமிக்கு. கோபம் தயிர் சாதம் சாப்பிட உனக்கே கோபம் வருமா? என் மண்ணுக்கு